கட்சிக்காரங்களும் ஒத்துக்க மாட்டாங்க, எம்ஜிஆருடைய தொண்டர்களும் ஒத்துக்க மாட்டாங்க, அவரே இருந்தா கூட ஒத்துக்க மாட்டாங்க. அவர் பேரை வச்சு அந்த அம்மா பேரை வச்சு இவ்வளோ நாள் இருந்துட்டு இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டு போற போல இது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா கட்சிக்காரன் என்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பான். இவங்களாம் பெரிய பெரிய போஸ்டிங் வாங்கிட்டு அவங்களாலேயே வாங்கிட்டு கட்சியில் அவங்களே இது பண்ணிட்டு இவங்க வேற கட்சிக்கு போயிடுறாங்க. ஆனா தொண்டருங்க வந்து எந்த காரணத்தை கொண்டோம் அந்த 3 பேர் கட்சியில் தான் இருப்பாங்க. அதெல்லாம் அதெல்லாம் சும்மா சத்தியமா தொண்டருங்க யாருமே இதை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களாம் பெரிய லெவல்ல போறாங்க. ஏன்னா வச்சுக்கணும் இதுல இருந்து அதுல அந்த கட்சியில இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களும் அந்த ஒரு இதுதான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அடுத்தது யாரோ அப்படியே வந்து நிற்பாங்க. அவ்வளவுதான். அது ஏன் சேர்க்கலன்னா இப்போதான் எல்லாருக்குமே தெரியுது. அவரு வந்து டபுள் கேம் ஆடுற மாதிரி. இப்போ நீங்க விடுறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ஒரு எம்டி வந்து ஒரு ஒரு கம்பெனி, நீங்க இங்கேயே இருந்துங்கன்னா அங்கேயும் தொடர்பு வச்சு இங்கேயும் தொடர்பு கட்சியில முடியாதுன்ற பட்சத்துல அவங்க போயிடுறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. ஆனா இதெல்லாம் வந்து தொண்டர்களாம் ஒன்னைக்கும் போக மாட்டாங்க, அங்கேயே தான் இருப்பாங்க. இது இவங்க போறதுனால வந்து ஓட்டும் போறது கிடையாது. அந்த கட்சிகளோட ஓட்டு கண்டிப்பா தான் செய்யும். ஒண்ணு செஞ்சிருக்கலாம், அவரு தனியா கூட ஒதுங்கிட்டு தனியா இருந்துட்டு இருக்கலாம், எந்த கட்சிக்கும் போகாம. அதுதான் நல்ல ஒரு இதுக்கு.